நடிகர் விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகம் தனிச்சு நிற்கிறனால அவங்க என்னென்ன சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கலாம். ஆனால் அவங்களுக்கு முன்னாடி இருந்தே 2011 நாம் தமிழர் கட்சி களத்தில் தனிச்சு தான் நிற்கிது. தமிழகத்தில் 4 முனை போட்டி உருவாகலாம். திமுக, அதிமுக, நாம் தமிழர், தமிழக வெற்றி கழகம் அப்படின்ட்டு. வாக்கு சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழரை விட அதிகமான வாக்கு சதவீதம் கண்டிப்பான முறையில் தமிழக வெற்றி கழகம் எடுக்கும். ஏன்னா அவர் திரைப்படத்துறையிலிருந்து அரசியலுக்குள்ளே வர்றாரு. அவருக்குன்னு ஒரு ரசிகர்கள் கூட்டம் வச்சிருக்கிறாரு. தமிழகத்தில் மிகப்பெரிய உச்ச நட்சத்திரமாக இருந்திருக்கிறாரு சினிமாவில். அப்படிங்கிறப்ப அந்த வாக்குகள் பூரா இதுக்கு முன்னாடி அவருடைய ரசிகர்கள் யாரோ ஒரு கட்சிக்கு வாக்கு போட்டிருப்பாங்க. இப்போ அந்த வாக்குகள் பூரா அப்படியே முழுமையாக தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பான ஒரு வாக்கு சதவீதம் வாங்குவார், அதில் ஒன்றும் மாற்று இல்லை. ஆனால் இந்த வாக்கு சதவீதம் முழுமையாக நம்ம அதை முழுமையாக அறுவடை பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நாம் தமிழராக இருக்கட்டும் அல்லது தமிழக வெற்றி கழகமாக இருக்கட்டும், மேல் மட்டத்தில் அரசியலில் நிர்வாகிகள் இருக்காங்க. கிளை அளவுக்கு அரசியல் நிர்வாகி இருக்கிறாங்களா? 234 சட்டமன்றத்திலையும் கிளை அளவுக்கான நிர்வாகிகள் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் இருக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் என்ன தான் ஓட்டு சதவீதம் வாங்கினாலும் அது கடைசியில் வாக்கு எண்ணிக்கை அப்போ போய் நின்று நம்ம அதை சரி பண்ணணும். ஏன்னா நான் கடந்த உள்ளாட்சி தேர்தலில் நின்னப்போ என்னுடைய ஊரில் இருக்கிற 15 வார்டில் 14 வார்டு திமுக ஜெயிச்சிருச்சு. ஒரே ஒரு வார்டில் மட்டும் அதிமுகக்கார் ஜெயிச்சார். ஆனால் அவரை கடைசி வரைக்கும் அறிவிக்கவே இல்லை. அவரை வேறு வழி இல்லாமல் திமுகவுக்கு மாற்றி திமுக ஜெயித்த மாதிரி தான் அறிவிச்சாங்க திமுக காரங்க. அந்த மாதிரி இவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஊழல் செய்கிறவங்க தான் திமுகவுடைய வேலை. அப்படி ஒரு சாதாரண ஒரு 1000 ஓட்டு இருக்கிற உள்ளாட்சி தேர்தலே இந்த நிலை நடக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட 2 லட்சம் ஓட்டு இருக்கிற ஒரு சட்டமன்றத்தில் அவங்க என்ன வேணாலும் செய்யலாம். நீங்கள் போய் வாக்கு எண்ணிக்கைப்போ நீங்கள் போய் களத்தில் நின்று பார்க்குற அளவுக்கு நமக்கு கீழ்மட்டத அளவுக்கு தொண்டர்கள் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா தமிழகத்தில் இப்போ இருக்கிற திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, இந்த 3 கட்சிக்கு மட்டும்தான் தமிழகத்தில் கிளை அளவுக்கான நிர்வாகிகள் இருக்காங்க. மற்றபடி வேறு எந்த கட்சிக்குமே பெரும்பான்மையான கிளை அளவுக்கான பொறுப்பாளர்கள் இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் நடிகர் விஜய் அவர்கள் கவனத்தில் கொண்டு தனிச்சு நிற்கிறதுனால என்ன ஒரு பெருசாக பலன் அடைஞ்சிட போகிறாருன்னா, கண்டிப்பான முறையில் வாக்கு சதவீதத்தை மட்டும்தான் நிரூபிக்க முடியும். அது வேறு பெருசாக ஒன்றும் அவருக்கு மாற்றம் நடந்துறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட எடுக்க முடியாது. அவரே ஏதாவது ஒரு சட்டமன்றத்தில் நின்னா கூட அங்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு பார்த்தா அதுவும் சந்தேகம்தான். அதனால அவங்க 2026 தேர்தலில் இன்னும் கொஞ்சம் சிந்திச்சு திறமையாக செயல்பட்டாங்கன்னா அவங்களுக்கான அரசியலில் ஒரு அதிகாரம், இடம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். இதை சிந்திக்கணும். அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம்.